ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட்டில் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் மரபு. உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் மரபு. ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு உந்துதலாக உள்ளது சூழ்நிலை. ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு உந்துதலாக உள்ளது சூழ்நிலை. ஒரு தனிமனித உடலின் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு தனிமனித உடலின் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதும். குழந்தைகளின் மனதிறன்கள் 6 வயதிற்குள் முழுமையாக வளர்ச்சி நிலையை அடைகின்றன. குழந்தைகளின் மனத்திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன. எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? நிணநீர். எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? நிணநீர். வாழ்க்கையின் எந்த நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சியடையும் குறிப்பினை வெளிப்படுத்துபவர்? குமரப்பருவம். வாழ்க்கையின் குமரப்பருவம் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சியடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர். வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த ஆளுமையை பொறுத்தது. வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த ஆளுமையை பொறுத்தது. குமரப்பருவத்தில் ஒரு பெண் குழந்தை எதை பற்றி நினைக்கும்? தான் ஒரு மனித தன்மை உடையவன். குமரப்பருவத்தில் ஒரு பெண் குழந்தை எதை பற்றி நினைக்கும்? தான் ஒரு மனித தன்மை உடையவன். அரபு படல் வளரும் பருவமானது எந்த வருடங்களுக்கு இடையில் நடைபெறும்? 17 to 25 வருடம். அரபு படல் வளரும் பருவமானது 17 to 25 வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர் ஸ்டான்லி ஹால். குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர் ஸ்டான்லி ஹால். மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய இதை படிச்சுக்கோங்க. குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய கால வீச்சு குறிப்பிடுவது சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய கால வீச்சு குறிப்பிடுவது சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். வளர்ச்சி என்பது ஒரு கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர்பு செயல்முறை. எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? ஒருங்கிணைத்தல். வளர்ச்சி என்பது ஒரு கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர்பு செயல்முறை. எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? ஒருங்கிணைத்தல். பள்ளி முன்பருவ காலத்தை எந்த பருவம் என்று அழைக்கலாம்? முன்குழந்தை பருவம். பள்ளி முன்பருவ காலத்தை எந்த பருவம் என்று அழைக்கலாம்? முன்குழந்தை பருவம். டேஸ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகை செயல்படும் என்பதனை பகுத்தறியும் திறன் பெறுகிறார்? குமரப்பருவம். டேஸ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகை செயல்படும் என்பதனை பகுத்தறியும் திறன் பெறுகிறார்? குமரப்பருவம். நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி மரபு. நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி மரபு. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல். வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல். ஒரு மாதம் குழந்தையின் சிறப்பு பெயர் டேஸ் என அழைக்கப்படுகிறது? நியோனேட். ஒரு மாதம் குழந்தையின் சிறப்பு பெயர் டேஸ் என அழைக்கப்படுகிறது? நியோனேட். சமநிலை என்ற வார்த்தையை உருவாக்கிய அமெரிக்க உடற்செயலியல் வல்லுநர் W.B. கானன். சமநிலை என்ற வார்த்தையை உருவாக்கிய அமெரிக்க உடற்செயலியல் வல்லுநர் W.B. கானன். எந்த பருவத்தில் உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்? குமரப்பருவம். எந்த பகுதியில் உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்? குமரப்பருவம். குழந்தையின் தரமான உடல்
முதிர்ச்சி நிலையானது எலும்புக்கூடு வயது. குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது எலும்புக்கூடு வயது. கால்டன் தன் ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமாக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1860. கால்டன் தன் ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1860. வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் எழுச்சியடைகிறது? சமூக கலாச்சார அழுத்தம். வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் எழுச்சியடைகிறது? சமூக கலாச்சார அழுத்தம். பால் பற்கள் உருவாகும் வயது 3. பால் பற்கள் உருவாகும் வயது 3. டேஸ் மேம்பாட்டு நிலை போலி முதிர்ச்சி நிலை என குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகளின் போலியான முதிர்ச்சி தோற்றத்தினை வெளிப்படுத்துவர். குழந்தை பருவம். டேஸ் மேம்பாட்டு நிலை போலி முதிர்ச்சி நிலை என குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகளின் போலியான முதிர்ச்சி தோற்றத்தினை வெளிப்படுத்துவர். குழந்தை பருவம். நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது எது? பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாவது. நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது எது? பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாவது. வளர்ச்சிசார் விதிகளை கட்டமைத்தவர்கள் ஃபுல்லியர் மற்றும் ஸ்கெசெல். வளர்ச்சிசார் விதிகளை கட்டமைத்தவர்கள் ஃபுல்லியர் மற்றும் ஸ்கெசெல். குழவி பருவத்தின் ஒரு சிறப்பு பண்பு சுயநலம். குழந்தை பருவத்தின் ஒரு சிறப்பு பண்பு சுயநலம். எந்த நிலையில் மனவளர்ச்சிகளுக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவளர்ச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும்? முதிர் பருவம். எந்த நிலையில் மனவளர்ச்சிக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவளர்ச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும்? முதிர் பருவம். உடனதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு என்ன? இதய துடிப்பு அதிகரித்தல். உடனதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு என்ன? இதய துடிப்பு அதிகரித்தல். தானியங்கி நரம்பு மண்டலம் எதனை கட்டுப்படுத்துகிறது? மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகளை. தானியங்கி நரம்பு மண்டலம் எதனை கட்டுப்படுத்துகிறது? மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள். டேஸ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது? முன் குழந்தை பருவம். எந்த நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது? முன் குழந்தை பருவம். எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? குமர பருவம். எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? குமர பருவம். வினவும் வயது என்பது டேஸ் ஆகும்? முன் குழந்தை பருவம். வினவும் வயது என்பது டேஸ் ஆகும்? முன் குழந்தை பருவம். மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் ஜே.பி. வாட்சன். மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் ஜே.பி. வாட்சன். நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்குகிறது என்பதனை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? தலைவால் வளர்ச்சி. நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்குகிறது என்பதை டேஸ் என்று அழைப்பர்? தலைவால் வளர்ச்சி. புதிதாக பிறந்த குழவியானது இந்த 3 அடிப்படை மனவளர்ச்சிகளை வெளிக்காட்டும் என வாட்சன் நம்பினார். பயம், அன்பு, கோபம். புதிதாக பிறந்த குழவியானது இந்த 3 அடிப்படை மனவளர்ச்சிகளை வெளிக்காட்டும் என வாட்சன் நம்பினார். பயம், அன்பு, கோபம். குமர பருவத்தில் வளர்ச்சிசார் செயல் அல்ல பொருளாதார சுதந்திரத்திலிருந்து விலக விரும்புதல். குமர பருவத்தில் வளர்ச்சிசார் செயல் அல்ல பொருளாதார சுதந்திரத்திலிருந்து விலக விரும்புதல். மனவெழுச்சி வளர்ச்சி நிலைகளில் எந்த ஒரு பருவம் நிலைத்த காலம் என அழைக்கப்படுகிறது? குழந்தை பருவம். மனவெழுச்சி வளர்ச்சி நிலைகளில் எந்த ஒரு பருவம் நிலைத்த காலம் என அழைக்கப்படுகிறது? குழந்தை பருவம். குழந்தையின் அழுகை சத்தம் உணர்த்தும் வளர்ச்சி இதுவாகும் நினைவாற்றல். குழந்தையின் அழுகை சத்தம் உணர்த்தும் வளர்ச்சி இதுவாகும் நினைவாற்றல். அமைப்பு மற்றும் செயல்சார் மாற்றங்களை குறிப்பிடுவதை டேஸ் வளர்ச்சி என கூறியவர் க்ரோ மற்றும் க்ரோ. அமைப்பு மற்றும் செயல்சார் மாற்றங்களை குறிப்பிடுவதை வளர்ச்சி என கூறியவர் க்ரோ மற்றும் க்ரோ.
வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் டேஸ் கோட்பாட்டில் முழுவதிலிருந்து பகுதிக்கும் பகுதிகளிலிருந்து முழுவதிற்குமான நகர்வு இடம்பெற்றிருக்கும். ஒருங்கிணைப்பு. வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் டேஸ் கோட்பாட்டில் முழுவதிலிருந்து பகுதிக்கும் பகுதிகளிலிருந்து முழுவதிற்குமான நகர்வு இடம்பெற்றிருக்கும். ஒருங்கிணைப்பு. கருவுற்ற நியூக்ளியஸை சுற்றியுள்ள உறை சைட்டோபிளாசம் ஆகும். இதை நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம். கருவுற்ற நியூக்ளியஸை சுற்றியுள்ள உறை சைட்டோபிளாசம் ஆகும். குழந்தையின் வளர்ச்சிக்கு காரண காரியமாக இருப்பது எது? மரபு மற்றும் சூழ்நிலை. குழந்தையின் வளர்ச்சிக்கு காரண காரியமாக இருப்பது எது? மரபு மற்றும் சூழ்நிலை. மனவெழுச்சி தூண்டல்களை தாக்கும் மூளையின் பகுதி ஹைப்போதலாமஸ். மனவெழுச்சி தூண்டல்களை தாக்கும் மூளையின் பகுதி ஹைப்போதலாமஸ். இது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல. தாயின் கருவறை சூழல். இது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல. தாயின் கருவறை சூழல். தாய் கருவுற்றிருக்கும் போது ஏற்படும் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்களுள் பொருந்தாதது எது? சீரோப்தால்மியா. தாய் கருவுற்றிருக்கும் போது ஏற்படும் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்களுள் பொருந்தாதது எது? சீரோப்தால்மியா. தாய் மற்றும் சேய் இவர்களுக்கிடையான இடைவினையானது ஒருவர் மற்றொருவரின் சூழ்நிலையினை வடிவமைப்பதன் மூலம் ஒரு பொதுவான வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கிறது. இதனை பரிவர்த்தனை மாதிரி என்பர். தாய் மற்றும் சேய் இவர்களுக்கிடையான இடைவினையானது ஒருவர் மற்றொருவரின் சூழ்நிலையினை வடிவமைப்பதன் மூலம் ஒரு பொதுவான வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கிறது. இதனை டேஸ் என்பர். பரிவர்த்தன மாதிரி. மூளையின் 2 அரைக்கோளங்களையும் டேஸ் இணைக்கிறது, மேலும் அவற்றிற்கிடையான தகவல் பரிமாற்றத்தினை அனுமதிக்கிறது. கார்பஸ் கொலோசம் மூளையின் 2 அரைக்கோளங்களையும் இணைக்கிறது, மேலும் அவற்றிற்கிடையான தகவல் பரிமாற்றத்தினை அனுமதிக்கிறது. கார்பஸ் கலாசம். திடீரென மழலைகள் தூக்கத்திலேயே இறப்பதற்கான காரணம் கண்டறியப்படாத காரணம். திடீரென மழலைகள் தூக்கத்திலேயே இறப்பதற்கு காரணம் கண்டறியப்படாத காரணம். டேஸ் இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல் வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்களை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார். ராபர்ட் ஹாவிகஸ்ட். டேஸ் இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல்வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்களை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார். ராபர்ட் ஹாவிகர்ஸ். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நான் ஃபஸ்ட் யூனிட்டில் எடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் ரெஃபர் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.